ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தெரிஞ்சு தெரியாம கூட இந்த ஒரு குறிப்பிட்ட பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது, இன்னொருத்தவங்களுக்கு கடனாகவும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது என்னென்ன பொருட்கள், அப்படி அந்த பொருட்களை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, கடனாக கொடுக்குறீங்க, தானமாக கொடுக்குறீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக நான் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக இந்த வீடியோக்குள்ள போகலாம். இறை தேடுற நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப அவங்க மாமியார் வீட்டில் அவங்களுக்கு 100 பவுனுக்கு மேலே அவங்களுடைய ஷேராக கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப இறக்க குணம், யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சரி இந்தாங்க போட்டுன்னு போயிட்டு கொடுத்துருவாங்க, இதை போட்டுன்னு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க அந்த மாதிரி பண்ணுற வழக்கம் வச்சுருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆச்சு, அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மூக்குத்தி கூட அவங்களுக்கு தங்கத்தில் சொந்தம் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப வறுமையான நிலையில் மாறிட்டாங்க. ஏன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் எண்டிங்கில் கொடுக்குறேன். அந்த குறிப்பிட்ட பொருளை தானமாக கடனாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் பெற்ற பொருட்களை குறிப்பாக நம்ம இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணும் பொழுது அது கண்டிப்பாக குடும்பத்துக்கு தரித்திரத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் வாசம் பண்ணக்கூடிய தெய்வமாக இருக்கு அப்படின்றத ஐதீகம் இருக்கு. அப்பேற்பட்ட சில பொருட்களை தானமாக நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணுறோன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னது. பொதுவாகவே வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை மாலை நேரத்தில் அப்புறமாக விளக்கு வச்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தா குறிப்பாக உப்பு, பால், தயிர் மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி மாலை நேரத்துக்கு அப்புறமாக கண்டிப்பாக நம்ம வீட்டில இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய பொருளையும் தானமாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல தான் அன்னபூர்ணி தாயார் வீற்றிருக்காங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இப்போ வட மாநிலத்தவங்க பார்த்தா அவங்களுக்கு அதிகமாக உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருளாக சப்பாத்தி இருக்கு. அவங்க எப்பவுமே அந்த சப்பாத்தி பண்ணக்கூடிய பாத்திரத்தையும் அது வச்சு பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ண மாட்டாங்க, இன்னொருத்தவங்களுக்கு கடனாக கொடுக்க மாட்டாங்க. அதே போல் தென்னிந்தியாவில் நமக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பயன்படுத்தக்கூடியது அரிசி. அதிகமாக இந்த அரிசி பானை, சாதம் வைக்கக்கூடிய கரண்டி, தட்டு, அந்த அரிசியை அளவெடுக்கக்கூடிய அந்த மாகாணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவை இது எல்லாத்தையும் மற்றவங்களோட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க கடனாக கேட்குறாங்க அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பொருட்களை மகாலட்சுமி தாயாரும் அன்னபூரணியும் வாசம் செய்யக்கூடிய பொருளாக இருக்கு. இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான நாளாக இருக்கு. அன்றைய தினம் பால் சம்பந்தப்பட்ட பொருளை தானமாக கொடுக்கக்கூடாது. சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது சனி பகவானுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்கு. அன்றைய தினம் நம்ம எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது. வியாழக்கிழமை அப்படின்றது எப்பவுமே அது குபேரருக்கு உகந்த நாளாக இருக்கு அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த ஒரு வீட்டில் குபேர கடாட்சம் அப்படின்னு இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஊறுகாய் அப்படின்றத கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஊறுகாய் பிடிக்காது, அதில் நானும் ஒருத்தவதான், நான் ஊறுகாய் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக ஊறுகாய் அப்படின்றத வீட்டில் இருக்க வேண்டிய பொருளாக இருக்குது. குபேரருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பொருளில் ஒன்றாக இருக்கக்கூடியது ஊறுகாய். அதனால வியாழக்கிழமையில குறிப்பாக இந்த ஊறுகாயை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த வீடியோ தொடங்க முன்னாடியே நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஒருத்தவங்க அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நகையை இன்னொருத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா திருமணமான ஒரு பெண் தான் அணிஞ்சிருக்கிற பொருளை தங்க நகைகளை குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் போட்டுன்னு போயிட்டு கொடுக்குறேன்னு கடனாக கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து வாங்கி இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த மகாலட்சுமி கடாட்சம் இருக்காது. எந்த பொருளையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த பொருள் நம்ம கிட்ட தங்குறது தங்காமல் போகிறதும். இப்போ இன்னொருத்தங்க கேட்குறாங்கன்னு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த மகாலட்சுமி தாயாரையே உதாசீனம் பண்ணுறதுக்கு சமமாக இருக்குது அப்படின்றதால அவங்க அவ்வளவு
அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணதால் அவங்களுக்கு அவ்வளவு வந்து கடனில் வந்து சுமையில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளும் இருக்காது, செல்வமும் இருக்காது, எல்லாமே வந்து போயிட்டு அவங்களுக்கு வறுமை தான் இருக்கும். அடுத்ததாக வீட்டை சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி தாயார் ஒளிஞ்சிருக்காங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான இடம் பார்த்தா சுத்தம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அப்போ சுத்தம் அப்படின்னா வீடு பெருக்கக்கூடிய தொடப்பத்தில் இருந்து தொடங்கி அந்த முறத்தில் இருந்து எல்லா பொருள்லையும் வந்து மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இதில். அதனால தான் தொடப்பத்தையும் நம்ம முன்னோர்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து தொடப்பம் தேஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை போட்டு எரிக்கவே செய்வாங்களே தவிர அதை வந்து இன்னொருத்தவங்க பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தூக்கி போடவே மாட்டாங்க. அதை வந்து கண்டிப்பாக அதை எரிச்சிடுவாங்க. போகியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எரிக்கக்கூடிய பொருள் வந்து நம்ம பயன்படுத்தின பொருளை வந்து துணி எரிக்கிறோன்னா அதில் எவ்வளவு கர்மா இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அது தொடப்பம், நம்ம பயன்படுத்தின பாய், இதெல்லாம் தான் அதிகமாக வந்து அந்த போகி பொருள் பண்டிகை அப்போ நம்ம போட்டு எரிச்சது. அதே மாதிரி நம்ம பயன்படுத்தின பாயையும் வந்து இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான பொருட்களை கண்டிப்பாக இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வீட்டில் நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, தொடப்பம் தேஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி போடும் பொழுது இன்னொருத்தவங்க அதை எடுத்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் நம்ம வந்து அதை அப்புறப்படுத்தணுமே தவிர அப்படியே தூக்கி போடுறதும் தவறு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.